வந்து பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல பாஜக அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது அவர் ஏதோ சொல்லணும்னு சொல்றாருப்பா. இன்னைக்கு அவங்க கட்சியிலேயே போட்டி போடுறதுக்கு தம்பிங்களே ஒரு ஆர்வம் காமிக்கல. அதனால இத மாதிரி எதையாவது சொல்லி அவங்களோட தோல்வியை திசை திருப்பலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. யாரும் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கல. எல்லாரும் உரிமையோடு நாங்கள் தேர்தல் கூட்டணிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால அழுத்தம் அவருக்கு வேணா மன அழுத்தம் ஏற்படலாம். அருண்ராஜுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். என்னடா நாம வந்து ஒரு 50,000 பேர் எல்லாரும் விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்களே, எல்லாரும் 10,000 15,000 கொண்டு கட்டி எல்லாரும் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கும் போது 5,000 கூட வரல, 500 கூட வரல அப்படின்னு நினைக்கும் போது அவர் வேணா மன அழுத்தத்தில் இருக்கலாமே தவிர அவர்களின் மன அழுத்தத்தை பாஜக அழுத்தம் கொடுக்கறது என்று சொல்றதால என்னமோ அதை பற்றி நான் வந்து கருத்து கூற அவ்வளவா விரும்பல. 2014 விஜயகாந்த் வந்து தலைவராக இருக்கும்போது உங்களோட கூட்டணிக்கு வந்தாரு. மிக நீண்ட காலமாக உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி தேமுதிக. ஆனா இன்னைக்கு வந்து திமுக பக்கம் போயிருக்கிறாங்க. இது ஒரு பின்னடைவு அப்படின்னு பின்னடைவு நான் பார்க்கவே இல்லைப்பா. அவங்களுக்கு தான் பின்னடைவு. தேமுதிகவுக்கு இது பின்னடைவு, திமுகவுக்கு அது பின்னடைவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திமுக கிட்ட போனதுனால மரியாதைக்குரிய விஜயகாந்த் என்னெல்லாம் விமர்சனம் செய்தாரோ அது இன்று மக்கள் முன்னால் நிறுத்தப்படுகிறது. அதனால எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. எங்களோட கூட்டணி மிக 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 பலமாக இருக்கிறது. நான் ஓபிஎஸ்க்கு சொன்னது தான் அக்கா பிரேமலதாக்கும். அவங்க தலைவர் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் வைத்து ஆன்மாவோட திமுகவை எதிர்த்தார். அப்படி இருக்கிற ஒரு கட்சியில் அவங்களே ஒரு 2-3 மாதம் முன்னால், ஏன் 2 வாரத்துக்கு முன்னால் கூட திமுக சரியாக பண்ணல, செந்தில் பாலாஜி எவ்வளோ விமர்சனம் செய்தாங்க. அதனால் அது தேமுதிகவுக்கு பின்னடைவு, திமுகவுக்கு அவர்களை சேர்த்து கொண்டது பின்னடைவை தவிர பாஜகவிற்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ அதிமுகவுக்கோ இது பின்னடைவு இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டும். 2016 விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி அமையணும்னு நினைச்சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு 2016 10 வருஷமா அப்புறம் ஏன் அமைக்கல? அதனால இன்னைக்கு சேர்ந்தப்புறம் 1000 கதைகள் சொல்லலாம்ப்பா. ஆனா வெளிப்படையா வெளி உலகத்துல மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு தீவிரமாக திமுகவை எதிர்த்தார்கள் என்பது உலகத்துக்கே தெரியும், அவங்க தொண்டர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனால் இது பொருந்தாத கூட்டணி என்பது, இதோட திமுக எந்த அளவிற்கு ஒரு தேவையில் இருக்கிறது. யாரெல்லாம் வர்றாங்களோ, நம்மளை திட்டினாங்களா திட்டாதங்களோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு திமுக ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கு அப்படின்றது நன்றாக தெரிகிறது.